நம்முடைய பிறப்பு நாம் அறியாதது, நம்முடைய இறப்பும் நாம் அறியாதது. இவ்விரண்டுக்கும் இடையே நாம் வாழ்கின்றோம் அல்லவா? அந்த வாழ்க்கை எதற்காக என்றால் இறைபணி செய்து கிடப்பதற்குத்தான். இறைவன் நம்மை படைத்ததே அவனிடம் பக்தியுடன் இருப்பதற்காகத்தான். நம்முடைய மேலும் சில கடமைகள் ஏழை எளியோருக்கு உதவுதல், பற்றற்று இருத்தல், பகவானிடம் பக்தியுடன் இருத்தல். கடவுள் நமக்கு இந்த சரீரத்தை கொடுத்திருக்கின்றார். நாம் என்னதான் இறைவனை போற்றி பணிந்தாலும் நம்முடைய விதிக்கு உட்பட்டு இந்த சரீரமானது சில நோய்களிலே மாட்டிக்கொள்கின்றது. நம்முடைய பிறவி பிணி தீர இந்த சரீரத்திலே ஏற்பட்ட பிணி இவை அத்தனையும் தீர நாம் செல்ல வேண்டிய கோவில் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவில். இக்கோவில் மயிலாடுதுறை அருகே உள்ளது. இங்கே மூலவர் அமிர்தகடேஸ்வரர், உற்சவர் காலசம்ஹாரமூர்த்தி என்று அழைக்கப்படுகின்றார். தலவிருட்சம் வில்வம் ஜாதி, தீர்த்தம் அமிர்த புஷ்கரணி, கங்கை தீர்த்தம் சிவகங்கை. அப்பர் திருஞான சம்பந்தர் சுந்தரரால் பாடல் பெற்ற ஸ்தலம் இது. யமனை காலால் எட்டி உதைத்து சூரசம்ஹாரம் செய்த இடம் இது. நாம் இப்பொழுது நுழைவு வாயிலே இருக்கின்றோம். உள்ளே செல்ல வேண்டும். இதோ கொடிமரத்தை காண்கின்றோம். சோழர்களால் கட்டப்பட்டு பராமரிக்கப்பட்ட கோவில் இது. யம பயம் நீங்கும் ஸ்தலம் இது. நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய கோவில் இது. அங்கே பிரகாரத்திலே இருக்கும் ஓவியங்களை பார்த்து கொண்டே நாம் சுற்றி வருகின்றோம். சஷ்டியத்த பூர்த்தி, உக்ரத சாந்தி, பீமரத சாந்தி, சதாபிஷேகம் செய்வதற்கு உகந்த ஸ்தலம் இது. யமபயம் நீங்கக்கூடிய ஸ்தலம் இது. மார்க்கண்டேயனை யமனிடமிருந்து காப்பாற்றிய ஸ்தலம் இது. யமதர்மர் மார்க்கண்டேயனின் ஆயுள் கணக்கின்படி பாசக்கயிற்றை அவன் மீது வீச ஓடிவர மார்க்கண்டேயன் இந்த கோவிலில் இருக்கும் அமிர்தகடேஸ்வரரை கெட்டியாக பிடித்து கொள்ள யமதர்மரால் மார்க்கண்டேயரை இழுக்க முடியவில்லை. அக்கயிறு சிவபெருமானின் மீதும் பட்டதால் அவர் யமதர்மனை சூரசம்ஹாரம் செய்கின்றார் கோபத்திலே. கலியுகத்திலே இறப்பு என்ற செயல் நின்று போய் உலகம் ஸ்தம்பிக்க எல்லோரும் ஒன்று கூடி ஈசனை பிரார்த்திக்க ஈசன் திரும்ப யமதர்மனுக்கு உயிர்ப்பு கொடுத்து தன் கடமையை ஆற்றச் சொல்கின்றார். இத்தலத்திலேதான் சுப்பிரமணிய பட்டர் என்ற அபிராமி பட்டர் தினம் கோவிலின் கோபுரத்தின் வாசலிலே நின்று கொண்டு ஈசனை பிரார்த்தனை செய்யும்போது ஒரு நாள் சரபோஜி மன்னர் அவர்கள் அங்கே வர இவர் யார் என்று அங்கே இருக்கிறவரிடம் கேட்க அவர்கள் இவர் ஞானி என்று சொல்ல சரபோஜி மன்னர் ஞானியா, அப்படியென்றால் இன்றைய திதி என்ன என்று கேட்க அவரோ மெய்மறந்த நிலையில் அன்று அமாவாசை, ஆனால் அவரோ பௌர்ணமி என்று சொல்லிவிடுகின்றார். கோபப்பட்ட மன்னரோ இன்று இரவு இவனை தீமூட்டு கொளுத்தி விடுங்கள் என்று ஆணையிட்டு செல்ல அன்று இரவு தீ மூட்டப்பட்டு அதன் மீது அவர் தொங்கவிடப்பட அபிராமி பட்டர் அபிராமி அம்மனை வேண்டி அபிராமி அந்தாதி பாட அந்த பாடல்களின் முடிவிலே அம்மன் தன் காது தோட்டை வானத்தில் எரிய அன்று அமாவாசை பௌர்ணமியானது இத்தலத்திலேதான். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. மயிலாடுதுறையிலிருந்து இத்தலம் 22 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ வெரி மச். உங்களின் ஆன்மீக பயணத்தில் சித்ரா பாலசுப்ரமணியன். இதோ அபிராமி பட்டர் சன்னதி உங்களின் பார்வைக்காக. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவிலை நாம் பார்த்து மகிழ்ந்தோம். ஓம் நமச்சிவாய.